விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவோடு கூட்டணி குறித்து எதுவும் பேசவில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் திரு EPS மறுத்திருக்கிறார். மும்மொழிக் கொள்கை, தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வு, தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து தமிழ்நாட்டுக்கான நலன் குறித்தே பேசப்பட்டதாகவும் அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நேற்று திரு அமித்ஷாவுக்கும் திரு EPSக்கும் இடையே 2 மணி நேரம் சந்திப்பு நடைபெற்றிருந்த நிலையில் EPS கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்று மறுத்திருக்கிறார். நேற்று இரவு சந்திப்பு முடிந்த பிறகு 2026 தமிழ்நாட்டில் NDA கூட்டணி ஆட்சி அமையும் என்று அமித்ஷா ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை, கூட்டணி வேறு, கொள்கை வேறு, தேர்தல் நேரத்தில் கூட்டணி இறுதி செய்யப்படும் என்று EPS கூறியிருக்கிறார். EPS செய்தியாளர்கள் மத்தியில் பேசியதை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். அரசியல் ரீதியாக 2 தலைவர்கள் மட்டத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில என்ன நடத்தப்பட்டது? அதிமுகவும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே கூட்டணி உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது அப்படின்றத நாம ஏற்றுக்கலாமா? நீங்க பத்திரிகையில தான் போட்டுட்டு இருக்கீங்க, அப்படி எந்த இதுவும் கிடையாது. இப்ப முழுக்க மக்களுடைய பிரச்சனைக்காகத்தான் நாங்க வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு ஆண்டு இருக்குது தேர்தலுக்கு, அதெல்லாம் கூட்டணி அமைக்கிறாங்க, இப்பதான் பேச்சுவார்த்தை நடக்கிறாங்க, ஒரு 15 நிமிஷம் தனியா பேசினாங்க அப்படின்னு செய்தியெல்லாம் உங்களுடைய பத்திரிகையில ஊடகத்தில் விறுவிறுப்பான செய்தி வெளியிடத்துக்காக ஒழிய அது மாதிரிலாம் கிடையாது. முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் எங்களுடைய நாடாளுமன்ற நான் எங்களுடைய மூத்த தலைவரோடு சந்தித்து உள்துறை அமைச்சருடைய கவனத்தில் கொண்டு சென்றிருக்கிறோம். 40 நிமிடங்கள் நீங்க நேற்றைக்கு உள்துறை அமைச்சரை வந்து சந்திச்சிருக்கிறீங்க. பல்வேறு திட்டங்களை அதாவது அரசியல் ரீதியாகவும் பல மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் நீங்க அமித்ஷா ஜியை வந்து சந்திச்சிருக்கீங்க. கண்டிப்பாக அரசியல் ரீதியாக பேசியிருப்பீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பாக அந்த அரசியல் ரீதியாக பேசப்பட்டது என்ன என்பதை கொஞ்சமாவது நீங்க சொல்லுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் முழுக்க மக்களுடைய பிரச்சனையை பேசுவதற்கு தான் நாங்க வந்து அவரை சந்திச்சு பேசியிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற கட்சி அலுவலகத்தில் வீடியோ கான்பரன்ஸ் திறந்து வச்சோம். அதை நேரடியா பார்வையிட்டு அதுக்கு பிறகு நேரம் எங்களுக்கு கேட்டிருந்தா வாய்ப்பு இருந்தா பார்க்கலாம் வாய்ப்பு கொடுத்தாங்க. மக்களுடைய பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இதையெல்லாம் விளக்கமா எடுத்து பேசணும். கிட்டத்தட்ட 40 நிமிஷம் சொன்னீங்க, 40 நிமிஷம் 45 நிமிஷம் ஒவ்வொரு திட்டத்தையும் எடுத்து சொன்னோம். நீங்க நடந்தாய்வாளி காவிரி திட்டம் என்னென்ன இருக்குது விளக்கணும். அதுபோல கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்னென்னலாம் இப்பொழுது நடவடிக்கை மத்திய அரசு எடுத்து வருகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டணும். அதே போல இன்றைக்கு தமிழகத்தில் இன்றைக்கு டாஸ்மாக் நடந்த மிகப்பெரிய ஊழல் இன்றைக்கு அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுத்திருக்குது. அதை பற்றி விளக்கமா எடுத்து சொன்னோம். அதே போதைப் பொருள் விற்பனை தமிழ்நாட்டில் அதிகமா இருக்குது, அதையெல்லாம் விவரமா கேட்டார். என்ன நடக்குது, ஏது நடக்குது, அதையெல்லாம் நாங்கள் விவரமா சொன்னோம். அவரெல்லாம் கவனமா எடுத்துக்கொண்டார்கள். தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்வோம் என்று சொல்லிக்கின்றார்கள். அதே போல இந்த மிக மோசமான சூழ்நிலை தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கின்றது. அதனால மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஏங்க இல்ல இருக்குது, இப்ப எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க. அது வேண்டாங்க. போன தடவை 2 எலெக்ஷன் நடந்தது. 2019 நடந்தது. எப்ப கூட்டணி அமைச்சோம்? 2021 நடந்தது. முதல்ல நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லாமே தேர்தலுக்கு நெருங்கும் போதுதான் கூட்டணி அமைப்பாங்க. கூட்டணி என்பது வேற, கொள்கை என்பது வேற. எங்களுடைய கொள்கை எப்பொழுதும் நிலையானது. கூட்டணி என்பது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்ப இருக்கிற திமுக கட்சியோட இருக்கிற கட்சி, திமுக கூட்டணி அங்க வைக்கின்ற கட்சி அங்கேயே இருக்க போதா? அதெல்லாம் கிடையாது. அதாவது அந்த நேரத்தில் எப்படி சூழ்நிலை ஏற்பதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணி மாறும். இப்ப நான் வந்து கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த மார்ச் தான் நடக்குது. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது. ஒவ்வொரு ஆண்டுக்கு முன்பாகவே உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், பத்திரிகை செய்தி வேணும் என்பதற்காக ஓட்டு கொடுத்து எங்க இடத்துல வாங்காதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு தான். தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, மக்களுடைய பிரச்சனையை முன்வைத்து மக்களுக்கு தேவையான பிரச்சனை தீர்ப்பு வைத்ததிலே முனைப்பாக இருக்கின்ற கட்சி அதிமுக கட்சி என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி. நேற்று இரவு நடந்த சந்திப்பில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவோடு கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசவில்லை என்று திரு EPS மறுத்திருக்கிறார். இது குறித்து பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி ஷியாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். சந்திப்பு நடந்த உடனேயே
2026 தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு திரு அமித்ஷா பதிவிடுறாரு. இன்று காலை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி தொடர்பாக எதுவுமே பேசலை அப்படின்னு திரு இபிஎஸ் மறுக்கிறார். என்ன நடந்திருக்கும் இடைப்பட்ட நேரத்தில்? இரண்டு அரசியல்வாதிகள் பேசும்போது நடப்பு அரசியல், கூட்டணி, தேர்தல் நிலவரம் இதை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார்கள். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அமித்ஷா அவர்களின் ட்வீட் எதை உணர்த்துகிறது? 2026 என்டிஏ ஆட்சி தமிழ்நாட்டில், 26 என்டிஏ ஆட்சி வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக பலமான கூட்டணி வேண்டும். அப்ப அதிமுக அந்த கூட்டணிக்குள் வருகிறது என்றுதானே நம்ம அர்த்தம் கொள்ள முடியும். அரசியல் சதுரங்க விளையாட்டு தான், பல பேர் ஆடுகிற செஸ். பல முறை நான் இதை குறிப்பிட்டிருக்கிறேன். ஆளாளுக்கு ஒரு நகர்வு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி வரைக்கும் கூட்டணி என்பது கடைசி நேரத்தில் முடிவு செய்யப்பட வேண்டியது என்று சொல்வதை அவர் வழக்கமான பாணி தான். அது பொதுவாக எல்லா அரசியல் தலைவர்களும் அப்படிதான் சொல்லுவாங்க. காரணம், கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது தானே, சப்ஜெக்ட் டு லாஸ்ட் மினிட் சேஞ்ச். அப்போ அவர் சொல்வதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. கூட்டணி விஷயத்துல நகர்தல் இருக்கிறது. கூட்டணி விவகாரத்துல திரு அமித்ஷா இவ்வளவு அவசரம் காட்டுவதும் திரு இபிஎஸ் இவ்வளவு நிதானம் காட்டுவதற்குமான காரணம்? கூட்டணி என்பது முதல் நகர்வு எதுன்னா சீட்டு எண்ணிக்கை தாங்க. கூட்டணி அறிவிச்ச பிறகு சீட்டு எண்ணிக்கை யாருமே முடிவு பண்ண மாட்டாங்க. முதலே பெரிய தலைவர்கள் அந்தரங்கமாக பேசி இவ்வளவுதான் சீட்டுங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் கூட்டணி அறிவிப்புகளே வரும். அந்த சீட்டை பற்றிய முடிவுகள் இன்னமும் வந்திருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி என்றால் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இடம்பெற போகிறதா இல்லையா, இதுதான் கேள்வி. இடம்பெற போகிறது என்றுதான் நம்ம இதுல இருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆனா அண்ணாமலை அவர்கள் இதுக்கு நேர் எதிர்மாறான நிலைப்பாடு மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நேற்றுக்கு ஈவினிங் கூட அது இப்தார் விருந்துல ஒரு பக்கம் டிடிவி அவர்கள், ஒரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள், அவங்கள தான் அவர் சிலாகிச்சு சொல்லிட்டே இருந்தாரு. காலையில இருந்து அண்ணாமலையோட ஓல்டு வீடியோ ஒன்று வைரலா சுத்திட்டே இருக்கு. இது பழைய வீடியோக்களை வந்து தூசி தட்டி எடுத்து உலா விடுகிற ஒரு காலம் இல்லையா, டெக்னிக்கல் காலம். பழைய வீடியோல அவர் என்ன சொல்றாரு, மோடி அவர்கள் 2019 வாரணாசியில வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது வரவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தவிழ்ந்து போய் பதவி வாங்கியவரிடம் வந்து எங்களுக்கு வந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப ஹாட்டா பேசுறாரு. பழைய வீடியோ தான், ஆனா அதை எடுத்து சர்க்குலேட் பண்ணுவாங்க. அதிமுகவுடன் கூட்டணி வச்சா ராஜினாமா செய்து விடுவேன்னு பேசின வீடியோவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. வீடியோவும் நீங்க சொல்ற கரெக்டா, அதுவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. அதாவது அண்ணாமலை அவர்கள் நிலைப்பாடு ஒரு வகையில பாரதிய ஜனதா கட்சி, என்டிஏ கூட்டணியில் இப்ப இருக்கிற கட்சிகள் இவர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஓட்டு சதவீதத்தை வாங்கலாம் என்பது அவர் கணக்காக தெரிகிறது. அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தா, நேற்றைக்கே அவர் இப்தார் விருந்துல தமிழ்நாட்டுல 5 முனை போட்டி இருக்கு. 5 முனைனா திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, விஜய், சீமான் பெயர்களையும் சொல்றாரு அவர். 5 முனை போட்டி இருக்கு. 5 முனை போட்டி வந்து 3 முனையா சுருங்கணும் அப்படிங்கிற அவரோட ஆசையும் அவர் வெளிப்படுத்துறாரு. அப்படி இருக்கும்போது கூட்டணியை நோக்கிய நகர்வு, அதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. யாருக்கு எத்தனை சீட்டு, இப்போ உதாரணமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னா என்டிஏ மாதிரியான இந்த தேசிய அளவிலான அமைப்பு அப்படி சொல்றது இல்லை என்பது உண்மை. போன தேர்தலையுமே அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. மகாராஷ்டிரால கூட சொல்லல, இப்ப சமீபத்தில் நடந்து முடிந்த மகாராஷ்டிரா தேர்தல்ல. ஆனா இங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளரை சொல்லி ஆகணும். இது தமிழ்நாட்டுல அப்படிதான், நம்மளோட அரசியல் கலாச்சாரம் அப்படிதான் இருக்கு. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்மொழிந்து அதை அண்ணாமலை வழிமொழிவாரா, இந்த மாதிரியான சில நுணுக்கமான கேள்விகளுக்கு விடை இல்லை. இல்ல என்ன இதுல பாஜகவுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும்? திரு ஓபிஎஸ், திரு டிடிவி 2 பேரையும் சிலாகிச்சு பேசுறாரு அண்ணாமலை. இவங்க 2 பேரும் வேண்டாம், சசிகலாவும் சேர்த்தே வேண்டாம், கட்சிக்குள்ள கொண்டு வரவே முடியாதுன்னு இபிஎஸ் 2 தினங்களுக்கு முன்பாக தெளிவுபடுத்திட்டாரு. அண்ணாமலை எதிர்த்து தான் தீர்மானம் போட்டு கூட்டணி முறிச்சுக்கிறோன்னு வேற சொன்னாங்க. இப்ப இந்த நிலைப்பாடுல என்ன பாஜக இதுக்கெல்லாம் சம்மதம் தெரிவிச்சிருமா? இபிஎஸோட இந்த டிமாண்ட் இருக்குல்ல, ஓபிஎஸ் வேண்டாம், சசிகலா வேண்டாம், டிடிவி வேண்டாம், அண்ணாமலை மாநில தலைவரா வேண்டாம்னு சொல்ற எல்லா டிமாண்டையும் ஏத்துப்பாங்களா? 2 தினங்களுக்கு முன்பு உங்களோட அந்த நேர்பட பேச நிகழ்ச்சியிலையும் இது பற்றி நம்ம பேசணும். ஏனென்றால் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இவர்கள் வருவதில் ஆர்வம் இருக்கிறதுக்கு வழியே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆமா, கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி டேர்ம்ஸுக்கு தான் மத்திய பாரதிய ஜனதா ஒத்துக்கொள்ள வேண்டியது வரும். ஏன்னா அவங்க கிட்ட ஒரு 20% ஓட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இதுல இருக்கு. என்ன சிம்பிளா அப்படின்னா, தேர்தல் ஆணையம் அது இரட்டைலை வழக்குல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக முடிவு எடுத்து விடும். அதுதான் இன்னைக்கு ஒரே ஒரு ஆங்கில பத்திரிகையில மட்டும் ஒரு 3 லைன்ல அது சொல்லியிருந்தாங்க. தேர்தல் ஆணையத்தில் இரட்டை இலை சம்பந்தமான வழக்கு இத்தோடு நீர்த்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் அப்படிதான் வரும்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதிமுகவுக்கு தாவேகாவோட கூட்டணி போறதுலயும் விருப்பம் இருக்கு. கடந்த விவாத நிகழ்ச்சிகள் எல்லாம் அது குறித்தும் பேசிட்டே தான் இருந்தாங்க, செய்தி தொடர்பாளர்கள் வருகிற போதோ இல்ல ஆதரவாளர்கள் வருகிற போதோ.
இப்ப அந்த டோர் க்ளோஸ்ரா? தாவேகாவுடன் கூட்டணிங்கிற அந்த நிலைப்பாடு இனிமே இல்ல, அதிமுகவுக்கு சான்ஸே இல்லையா? அப்படி நம்ம உறுதியா இப்ப சொல்ல முடியாது. என்ன காரணம்னா, திரு விஜய் அவர்கள் தனியாக நின்றே பெரிய அளவுக்கு களமாடிடலாங்கிற நம்பிக்கையில இருந்திருப்பாரு. ஆனா இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி உருவாவது போல தோற்றம் ஏற்படும் போது விஜய் தனது நிலைப்பாட்டை தளர்த்தி கொள்ளலாம். கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அதுதான் நமக்கு நல்ல அணி, ஏனென்றால் பாரதிய ஜனதா அந்த அணி வந்தா நாளைக்கு அது அதிமுகவுக்கு அது தேய்மானத்தை நோக்கி போயிரும் என்று நினைக்கலாம். திமுக ஓட்டு வங்கிங்கிறது ஒரு இடத்துல கூர்மைப்பட்டு இருக்கு. அந்த கூர்மைக்கு எதிராக இருக்கிற ஒரு அணி பாரதிய ஜனதா அணி. அவங்க ஓட்டு வங்கியும் கூர்மைப்படுத்திட்டே வராங்க. இப்ப அதிமுக ரெண்டு கட்டான நடுவில் நிற்கும் போது அவங்க பாரதிய ஜனதாவோடு சேரும் போது அது ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அனுகூலம் கிடையாது. இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்ப விஜய் பெட்டர் சான்ஸ். ஆனா விஜய் இன்னமும் அவரோட நிலைப்பாட சொல்லல. அவர் நிலைப்பாட்டுல ஒன்ன தளர்த்தியே ஆகணும். அவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்ல. அந்த நிலைப்பாடை அவர் தளர்த்தினால் அதிமுகவுக்கு அனுகூலமா இருக்கும். 2001 ரொம்ப கம்பல்சிவான ஒரு நிலைமையில கிட்டத்தட்ட 100 சீட்டை ஜெயலலிதா விட்டு கொடுத்தாங்க. என்ன தேர்தலை ஜெயிச்சே ஆகணும். 2000 தருமபுரி பஸ் எரிப்பு, அவங்களே தேர்தலில் நிக்க முடியாத சூழல், கலர் டிவி வழக்குல தண்டனை, இவ்வளவு ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் பீரியட்ல அவங்க கடைபிடித்த உத்தி என்ன? 100 சீட்டை விட்டு கொடுத்தாங்க. ஒரே நேரத்துல காங்கிரஸ் இருந்தது, தமாகவும் இருந்தது அந்த கூட்டணியில. அப்படியான அதிரடி உத்திகளும் அரசியல்ல பலன் அளிக்கும். சந்திப்பு முடிந்த உடனேயே திரு அமித்ஷா ட்விட்டர் பதிவில் போடுறது அதிமுகவுக்கான ஒரு நெருக்கடியாக மாறணும், அதிமுக வேறு கூட்டணி தொடர்பான நிலைப்பாடுகள்ல எதுவும் முன்னெடுப்புகளை செஞ்சிடக்கூடாதுன்ற அழுத்தத்தின் அடிப்படையிலையா? கண்டிப்பா அந்த அழுத்தம் நல்லா தெரியுதுல. சந்திப்பு முடிந்த ஒரு சில நிமிடங்கள்ல அது வந்துருச்சு, பதிவு வந்துருச்சு. ஏற்கனவே அவரு 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டுல மது வெள்ளம் தடுத்து நிறுத்தப்படும், ஊழல் தடுத்து நிறுத்தப்படும் அப்படின்னு அவையில பேசுறாரு அமித்ஷா அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர். அப்ப நிச்சயமா அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு வெயிட் இருக்கு. இப்ப 2026 என்டிஏ ஆட்சி என்பதை நோக்கி என்டிஏ நகருது. கடந்த தேர்தலில் அமித்ஷா வலியுறுத்தியும் அவர் ஒத்துக்கல, இபிஎஸ் கூட்டணிக்கு ஒத்துக்கல, இவங்களெல்லாம் உள்ள கொண்டு வருவதற்கும் ஒத்துக்கலன்னா பேசப்பட்டது இல்லையா? இங்க சென்னையில ஒரு நட்சத்திர ஹோட்டல் அந்த பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கெல்லாம் அழுத்தம் கொடுத்தும் அவர் ஏத்துக்கலன்னு செய்திகள் வந்தது. அவர் ஏத்துக்கல. இப்பவும் அந்த நிலைப்பாடுன்னு தாங்க நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, திரு டிடிவி அவர்கள் தனி கட்சி, அவர் அதிமுகக்குள்ள வர்றது அது வேற விஷயம். என்டிஏக்கு ஒரு சீட்டை அலாட் பண்ணிட்டு அதுல இருந்து டிடிவிக்கு சீட்டை நீங்க அலாட் பண்ணிக்கங்க என்று கூட அது கூட்டணிக்குள் கூட்டணி. முன்னாடியே ப. சிதம்பரம் அவர்கள் திமுக பாரதிய ஜனதா கூட்டணி இருக்கும்போது அவர் பாரதிய ஜனதா கூட்டணியில இடம்பெறுவதற்கு ப. சிதம்பரம் விரும்பல. கூட்டணிக்குள் கூட்டணி உத்தியை தான் கடைபிடிச்சாங்க. திமுக தனது தொகுதிகளில் இருந்து சிதம்பரம் அவர்களுக்கு, அவர் ஜனநாயக பேரவையோ என்னமோ அந்த கட்சி பேர் மறந்துட்டேன், அவங்களுக்கு சீட்டு விட்டு கொடுத்தாங்க. இப்படியான உத்திகள் கடைபிடிக்கலாம். இதெல்லாம் நம்ம காலகாலமா பார்த்துட்டு வர்ற விஷயம்தான். ஆனா ஓபிஎஸ்க்கும் திருமதி சசிகலா அவர்களுக்குமான அந்த ஈக்குவேஷன் தான். இதுல ஓபிஎஸ்க்கு கண்டிப்பா அதிமுக இடம் இல்லை. சசிகலா அவர்களை பொறுத்தவரையில் சீட்டெல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை. ஏதாவது ஒரு வகையில ஒரு காம்ப்ரமைஸ் அதுல சாத்தியம் என்றுதான் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நன்றி சார், இணைப்பிலிருந்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.